Taste the Daily. கழக பொதுச் செயலாளரின் பிறந்தநாளையொட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள விநாயகர் கோயிலில் வழிபாடு நடத்தப்பட்டு 1000 பேருக்கு அதிமுக சார்பில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. டிடிகே சாலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக மகளிரணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. வளர்மதி கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் திரளான பொதுமக்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கழக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு பட்டீஸ்வரம் துர்க்கை கோயிலில் கழக நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். சோழபுரம் க. அறிவழகன் தலைமையில் துர்க்கை அம்மனுக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினசாமி, அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் துரை சண்முகப்பிரபு, மாவட்ட அவைத்தலைவர் ராம்குமார் உள்பட பலர் கலந்து கொண்டு தங்கத்தேரினை இழுத்து பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதேபோல் கும்பகோணத்தில் உள்ள உச்சி பிள்ளையார் கோயிலில் கும்பகோணம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன் தலைமையில் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை செய்யப்பட்டு 108 தேங்காய் உடைத்து வழிபட்டதுடன் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை பரங்கிமலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பில் 50 பச்சிளம் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது. மேடவாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கழக அம்மா பேரவை துணை செயலாளரும் பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளருமான பெரும்பாக்கம் ஏ. ராஜசேகர் ஏற்பாட்டில் 50 பச்சிளம் குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பி. வேணுகோபால் மற்றும் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே. பி. கந்தன் ஆகியோர் அணிவித்தனர். இதில் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி சிறு வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டி வழங்கப்பட்டது. நகர கழகத்தின் சார்பில் நகர செயலாளர் ஜே.கே.என். பழனி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன், கழக அமைப்புச் செயலாளர் ராமு ஆகியோர் கலந்து கொண்டு வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டியை வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியின் பிறந்தநாள் விழா வடக்கு மண்டல அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. மத்திய பணிமனையில் இணைச் செயலாளர் ஆர். கோபாலன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக கொடியேற்றி தொழிலாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டதுடன் மகளிருக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது. இதில் அண்ணா தொழிற்சங்க தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான சி.வி. சேகர் தலைமையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகள் மற்றும் பார்வையாளர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 50 கர்ப்பிணி பெண்களுக்கு புடவைகளையும் மாவட்ட செயலாளர் சி.வி. சேகர் வழங்கினார். கழக நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.